இவ்வளவு நாள் நீ எங்க இருந்ததா? உன்னை ஏரிக்கால ஒரு வாரம் சவுத்தோல ஒரு வாரம் உன்னை தேடாதே இடமே இல்லையாடே. எங்களா போன நீ ஆளுங்க பாவல மாசம் ஏறி போச்சுடாடே, ஏறி போச்சுடா. நீ இருந்தா எத்தினி காவால மறந்து கந்திருப்பேன், எத்தினி காவால பிறந்த கந்திருப்பேன், எத்தினி குப்பையில இது பண்ணிருப்பேன். உன்னை நம்பிய ஊருக்கு 2 பேர் இருக்கிறான்டா. உன்னை பொறிக்கே சரக்கு அடிப்பாடா, பொறிக்கே சரக்கு அடிப்பா. தெய்வமே அவா என்ன இத பத்தி இவ்வளவு புகழ்ச்சா பேசுறது? என்னது இது? இதுவா பொட்டலம்? பொட்டலனா ஆர்எஸ். ஆர்எஸ்னா நாட்டு சரக்கு. நாட்டு சரக்குனா முளகாச்சா. முளகாச்சா பேர் யா வந்தது? சாணி ஆம்பேர் வந்துச்சுனா இந்த சரக்கு அடிக்கிறான் கைகள் ஓதுறோம். உண்மை. அவன் அங்கங்க கட்ட வாங்கி சரக்கு வாங்கிடுவான். ஆமா. இத போட்டு முடி ஆகுது பாப்பான். உண்மை. இவன் விக்கிறவன் நல்லா போட்டு விட்டுவான். இது ஆகு பாரு ஓதுருமே. ஆக முடியாது. அதுக்கப்புறம் கிள்ளி பாப்பான். வா கிள்ள முடியாது. லாஸ்ட் ஆயிடும் பிரம்மாஸ்திரம். ஓ தண்ணி கலக்காது குத்துட்டு இருக்கிறான்டா ராவா. ஐயோ மூளை கடிச்சவன் பேரு போட போட என்னாச்சு? ஐயோ ராவாரு குச்சுக்கிறான்பா. ராவணா மத்தூர் குச்சுக்கிறான். பூட்டு குத்து போய் வந்து ஒண்ணு. ஐயோ பாவி நான் கொலைகேசில மாட்டிக்கணும்பா. விக்ரமா அக்கா எப்படியா அந்த வயதுல நீங்க சோறு வடிக்க தண்ணி நீங்க சுத்துகாவா பாய் தண்ணி சோறு வடிக்க சுத்துகால் பாய் இந்த சுந்தரிக்கு அள்ளிடு கும்புக வந்த பாரிகோ இந்த சுந்தரிக்கு அள்ளிடு முதி நாயக்கண்டே முதி நாயக்கண்டே அது முன்னா நாக்கு தொங்க கண்டே முன்னா நாக்கு தொங்க கண்டே அந்த வெடிக்க மெந்து புல்லா போட்டு எடுத்துமா போவான். சீரின்னு போ விட்டுன்னு வச்சுக்க. அப்படி வெடிக்கும். அதே வெடியில மெந்து கம்மியா போட்டு எடுத்துமா போவான். அவன் செத்துட்டானா? அவன் எப்ப சாவான் பாத்துக்கிறியா? கொலை கேச்சு தப்பிச்சு ஒரு அக்காட நகச்சி ஒரு அண்ணன் தண்ணி வீட்டுக்கு எதுக்கு சும்மா ஓட்ட சண்டை கால்
அக்கா தங்கச்சி ஒரு அக்கா தங்கச்சி வராங்கன்னா ஏன் எதுக்கு ஒரு நல்லது கெடுத்து பேசுது ஆமா 2 வார்த்தை பேசினா போய் பட்டு போட கேட்பாங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்தா சத்தியமா அக்கா தங்கச்சி நான் வரல நான் வந்து 2 வருஷம் போட்டு போனேன் கூட பிறக்கல ஐயோ கூட சேர்த்துனியா போடா அதான் இல்ல நம்ம குடும்பத்தை கண்டு அவங்களுக்கு எழுப்பமா நம்ம குடும்பம் நான் இதுல சேர்றேன் பேச்சுக்கிட்டாங்க ஒன்னும் பேச்சுக்கு வேணாண்டா நாங்க அப்பா மாமா மச்சான் பேச்சுக்கிட்டோம் ஆமா தொடப்ப கட்ட பறந்துக்கணும் வர ஆடாட்டாபுரு டேய் குட்டி நான் எதுக்குடா அக்கா வந்து உங்ககிட்ட பேசும் தெரியல எனக்கு வாங்கி கொடுங்க தம்பி ஆமா வாங்கிட்டா மாறி கொடுத்தோம் எனக்கு சீரு செய்யற தம்பி காலி பாட்டு 5 மூட்டை எனக்கு அள்ளி கொடுங்க தம்பி அக்கா நாலு கெட்டு வந்து வந்தானா எனக்கு வாங்கி கொடுக்கறவனே நாளைக்கு நான் செத்துட்டேன்னா எனக்கு கோடி போற தம்பி அவன் போட மாட்டான் பக்கத்துல இருந்தா போடுவான் எல்லாம் புல் ஆடிக்கணும் ஒரு அக்கா தங்கச்சி செத்து கூட கோடி போட செத்துட்டாலும் போடுற காப்பான் நீ வேற பாப்பா ஏய்ப்பு இதுக்கப்புறம் நம்மளுக்கு அக்கா கிடையாது எனக்கு தம்பி கிடையாது அதான் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாப்பா குடிக்கார ஏய்ப்பாரு சீன்றா போடுற எனக்கு கதை சொல்லு போத தெளிட்டா தலை கோபம் இருந்தால் திட்டவிடு, ஆத்திரம் இருந்தால் அடித்துவிடு. உன் மனதை கலங்கப்படுத்திருந்தால் மன்னித்து விடு. உன் ஆசை தம்பி, அன்பு தம்பி விக்கிரமன் ஓட்டோட்டமாக உன் திருமுகத்தை பார்க்க வந்திருக்கிறான். கவிதை பேசினான் கேட்கல கவிதை பேசினான் கவுந்தாச்சி பார்த்து வேணாண்டா ரொம்ப போய்க்கிறேன் ஓவரா போற ஓ நைட்டு கூட சாப்பிடலங்க அந்த ஓவர்லாம் இல்ல அப்போ போலீஸ்கார் ஓவர் அதுவும் வீட்டுல ஓவர் அதுவும் பாக்கிறதுக்கு தான் பொம்பளை ஆ. பொம்பளை பச்சை பொறிக்கும் காஞ்சிட்டா பொறுக்க மாட்டேன் இலப்பங்கட்ட பொறுக்கி பயமாயி போயிடுச்சு போட மான கட்டினாங்க போடா டே அவர் அக்கா எங்க போயிருக்கான் ஒரு நாள் கூட நாங்க நீ என்ன பிடிக்கிற, நீ என்ன பிடிக்கிற? அவன் என் தம்பி. நான் மட்டும் செய்யுமா அது என்ன? ஆடா, என் தம்பி, அவன் என் தம்பிடா. அவன் கிடக்குற குடிகார பையன். குடிக்காதடா குடிக்கிறதுனால என்ன யூஸ்? எதுனா ஒரு யூஸ் இருக்கா சொல்லு. அவனுக்கு எழுப்பி விடண்டா நான் எங்க எழுப்பு போதை தெளி வைக்குமா போதை தெளி வைக்கணும் நான் தெளி வைப்பேன் எனக்கு சண்டை போடுவேன் நான் எவனை போட போறேன் போட மாட்டேன் பாரு குடிகாரனை எப்படி தெளி வைக்கணும் நான் சொல்றேன் பாரு ஐடியா எங்கிட்டு விக்ரமா உக்கால நான் கற்ப உக்கால நான் கற்ப வைப்பேன் உக்கா தாண்டா என்ன கற்ப வைப்பேன் மன்மத புடிச்சி கருப்பை வைக்கிறாங்க இன்னும் மண்ணும் போற்றும் அளவுக்கு அரசாட்சி செய்கிறாய் என்று நினைத்தேன். கண் கலங்குகிறாய், கண்ணீர் வடிக்கல. இவன் ஏன் குடிக்கிறான்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் வாய்க்குது கைக்குது பைத்தியக்காரி ஆகாதடா. போடா. நீ சொல்றா, நான் குடிப்பதற்கு யார் காரணம்? யார் காரணம்? குழந்தையாக இருக்கும்போது தாய் தந்தை இறந்து விட்டார்கள். தாய் தந்தை முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் வளர்த்து என் கொச்சிலையே என் பாசமலர் தம்பி
என்ன மாறிடாரு வராங்களா உன்னை ஏன்னா சோதனை பண்றேன் நான் ஏதோ ஒரு பாசத்துல நான் ஒரு அண்ணன் தம்பி பாசம் என்னதான் அப்பா அம்மா இருந்தா கூட சரிம்மா ஒரு அண்ணன் தங்கச்சின்ற பாசம் வேறதான் இல்ல ஒரு அக்கா தம்பின்ற பாசம் வேறதான் தெரியுமா ஆமா வேறதான் யார் ஒண்ணு அதெல்லாம் இவனை கூட இருந்தா அவனுக்கு தெரியும் அண்ணா உங்களோட நானும் ஏன் கூட கேக்குற குத்திக்காதக்கா அவனுக்கு நீ சிந்திச்சாங்க அக்கா இன்று முதல் உங்களுடைய வார்த்தையை சிறமீது கொண்டு நான் குடிப்பதற்கு காரணமே இந்த படுவாய் எல்லா உயர்னதான் பேச நீ கூட அது அப்படி இல்ல அதுக்குதான் பாடுவாங்களாம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்திய மனிதன் குடிக்க மாட்டான் கவுரு கட்டி விட்டா கூட அவுச்சு வச்சு குடிக்கிறானுங்க மாத்திரை கொடுத்தா கூட எப்படின்னா குடிச்சுட்டு போயிடுறாங்க எம்மா சத்தியம் ஏன்னா குடி நான் வேணும்னு சொல்லல ஒரு லிமிட் தான் இருக்குது எல்லாமே அளவுக்கு முடிஞ்சா அதனால இவ்வளவு மோசம் பண்றாங்க இந்த ஊர்ல கல்ல தாடிக்கிறாங்க வச்சு துப்புறாங்க பாருங்க ஏன் இப்படி பண்றாங்க பசங்க கேட்க மாட்டீங்க யாரும் இங்க பொதுவான ஆளையா இருக்காரு அந்த ஆளையே பாருங்க அந்த ஆள் மேல வெளியூர்ல இருந்து நம்ம ஊர் கூத்து பார்க்கதான் வந்துக்கிறாங்க அவங்க மேல தூக்கி போறானுங்க அவரும் சொல்லி கேட்கறாரு பாவம் அவ்வளவு நேரமா மாமா ஏய் வெக்கி அறிவாயா ஏய் என்னங்க தம்பி குற்றானா குடிக்க மாட்டான் அதே போல அமகலம் பண்ணாலும் அமகலம் பண்றானா எல்லாம் ஆப்போசிட் என்னன்னா அந்த பொண்ணு கலைவாணி இருக்கான்ல அவளை எப்படியாவது நீ காதலிக்கணும் காதல் தான் இவன் அதெல்லாம் பேசாத காதல் தானே சரி சொல்லுங்க இப்போ இப்போ நான் வரப்பா நான் காட்டுறேன் போ மேல வைக்கிறதெல்லாம் ஒரு மகாராணி தகுதினா என் தரன்னா என் மேல கை வைக்கிறேன் கால வைக்கிட்டா கால வைக்காது அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்கணும் போ அதனால நான் என்ன சொல்றேன் கூடவே போயிரு அவன் உசாருக்கு தள்ளி உள்ள அவன் என்ன கரெக்ட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் அவங்க எல்லாம் பாத்துருவாங்கன்னு அவனுக்கு வந்து அவன் பாதுகாப்புல இருப்பான் அவன் பொருள் அவனுக்கு முக்கியம் அது போலதான் நான் யாரும் பாடா நீ கூட என் பாதுகாப்பு தான் பாதுகாப்பு இல்லைன்னா நான் குதிக்கிட்டு எதுவும் அடிப்பாடு கூடாது பாருங்க அக்கா வேணாண்டா ரொம்ப பண்றேன் காலையில இருக்கிறது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா எனக்கு வீட்டுக்காரர் இருக்கிறான் இருக்கட்டுமே அது போல கொண்டவன் சரியா இல்லைனாலும் நான் ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறவன் நீ வா நாங்களும் அது போல நான் எப்பவுமே ஒரு பஸ்ல ஏற மாட்டேன் வேற வேற பஸ் சரி நானே என் கை நான் என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்றேன் என் தம்பி கூடவே இரு நீ கோயிலுக்கு போயிருக்கிறாவ எப்படி அவ கொஞ்சம் பார்க்கதான் என்ன சொல்லுவாங்க ரகடா இருப்பா ஆனா கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் ஆனா அவகிட்ட பேச வேணாம் அதிகமா பல்லு கொஞ்சம் ஜேசிபி இருக்கும்
ஐயோ தலையை ஏத்துமா அந்த பையனை வச்சுக்கிறது ரோதனை என்ன ஒண்ணு பேச கூட மாட்டேங்கிறான் விட்டா மாட்டாரு பாக்கிறதுக்கு. அவங்க மாதிரி எதுனா ஏடா கூட பண்ண அவ்வளவுதான் நீ. நான் என்னைக்கா பண்ணிக்கிறேன், நீ கொடுத்ததான் நான் வாங்கிக்கிறேன். சரி சரி, நான் என்ன சொல்ற குட்டி, வாழ்க்கையில ஒழுக்கன்றது முக்கியம். உண்மை. ஏன் போயிட்டானா? அவர் அப்பா போயிட்டாருக்கா. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு குழந்தையும் சரி ஒரு பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்ன வயசுல இருந்து வளர்ந்துதான் பெரியவங்களா இருப்பாங்க. ஆமாங்க. என் தம்பி குடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே எங்க அப்பா அம்மா தான். எப்படி? ஏன்னா எல்லாரும் சொல்லாங்க, என்ன இது பெத்தவங்களை போய் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எங்க அப்பா அம்மா அப்படி கிடையாது. எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சு, என் தம்பி பிறந்தானே, பிறந்த உடனே அந்த புட்டி பால்ல அந்த என்னது தயவு செய்து ஏடா கூடமா எதுவும் போடாது. ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கலான்னு அது வர சொல்ல மாட்டோமா, சொல்லுவோமா, முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஒரு வாக்கில முடிச்சுதா. அதனால நானே சொல்லிருக்கலாம். என்னன்னா சின்ன வயசுல நிஜமாவே அந்த புட்டி பால்ல அந்த லப்பரை போட்டு சாராயம் ஊத்தி கொடுப்பாங்க எங்க அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே குடிப்பாங்க. தாராளமா குடிப்பாங்க. இருக்கிறேன். ஐயோ அது போல சின்ன வயசுல ஒரு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்ன்றது முக்கியமானது இருக்குது. அதான் சொல்லுவாங்களா, குழந்தைங்க எதனா தப்பு பண்ணிட்டு வந்தா கூட பழமொழி கூட சொல்லுவாங்க, சேலை போல நூலை போல சேலை தாய போல புள்ளன்னு. 1960 வந்தது. 1960 ஆமா அது போல சொல்லுவாங்க. ஏன்னா என்னதான் பெற்றோர்கள் சரியா இருந்தாலும் பிள்ளைகள் சரியில்லைன்னா பெற்றோருடைய அவங்க பேர்ல தான் அவங்க பேர் தான் கேட்டு போடுவோம். அதனால தயவு செய்து பெற்றோர்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. ஆமா, பின்னாடி போடுறேன். முன்னாடி நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க கிட்ட இந்த தேவையில்லாத வாங்கி வர சொல்லாதீங்க. அஞ்சு மட்டும் வாங்கி இப்படி பண்ண டப்பா டான்ஸ் ஆடு. இப்படி வா, என்ன ஆன்சர் வாங்கி சொல்லணும், அதெல்லாம் என்ன பழக்கம்? அந்த மாதிரி வேலை வச்சுக்கலாமா? மட்டும் டான்ஸ் ஆடுறான் நம்பி கூப்பிடாம வரமாட்டான். படு போட்டு தம்பி யார் அது? என் நம்பிதான் சௌபார்பான் பாத்தனா என்ன எவனோ இன்னொரு முறை வந்தேன் அது ஒண்ணு போடாமோ போ. நீ வண்டிய வேற, நான் தான் கூடவே இருப்பேன். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி, அவன் என்ன நடக்குது ஏது நடக்குது அரண்மனை எது நடந்தாலும் சரி ஒரே ஒரு கால் போடு. நான் எந்த காலம் போடுறேன்? காலை போட சொல்லடா. கால் ஓ, மிஸ்கால். மிஸ் கால் தான் கொடுப்பேன் எல்லாருக்கும். போடா